எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? வேதம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொண்டு தயவுசெய்து வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். என்ன சந்தோஷம் பாருங்க. ஆண்டவரிடத்துல மட்டும் நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, கர்த்தர் எப்படி மாற்றுவார் அவங்கள? வல்லமையோடு உதிக்கிற சூரியன். சூரியன் சில நேரம் சொல்கிறோம், அடேயப்பா என்ன சூடு தாங்க முடியலையே, சென்னையில் ரொம்ப சாதாரணம் இல்லையா? அந்த விதமாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரில் அன்பு கூர்ந்தீங்கன்னா சூரியனை போல பிரகாசிப்பீங்களா. என்ன அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு ஆசை உண்டு. நாம் நேராக பார்த்து அவங்க கரங்களெல்லாம் தூக்க சொல்லி பார்ப்பேன், ஆனால் நம்ம ஒருத்தர் பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்களை கரம் உரைத்தி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? என்ன அருமையான வாழ்க்கை, சூரியனை போல பிரகாசம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க விரும்புகிறார். உபாகமம் 30:20 என்ன சொல்லுகிறது? என்ன விதமாக அந்த சூரியனை போல பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் இடத்துல அன்பா இருக்கிறீங்களா? அவரை தேடுறீங்களா? காலையிலே ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? அல்லது சண்டை போட்டுட்டு எழுந்திருக்கிறீங்களா? கோவத்தோடு எழுந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர்ல அன்பு கூர்ந்து நம்பர் 1. அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து வேதவாசிங்க. வேதத்துல சொல்லுது, ஆண்டவர் பேசுறாரு. இது பேசும், வேதம் உங்களோட பேசும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம், சத்தமா கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதுபடி பேசும். அப்படி பேசும்பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. அதே போல இன்னொரு காரியம், அவரை பற்றி கொள்வாயாக. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பு கூர்ந்து செவி கொடுத்து பற்றி கொள்வாயா. அந்த 3ஐயும் மறக்காதீங்க. தினம் சொல்லுங்க, அன்பு கூறுவேன், செவி கொடுப்பேன், பற்றி கொள்வேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த அன்பு பாருங்க, ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பக்தியினால் நிரம்பி வழியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆலயம் சென்று எல்லாம் செய்தாலும் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு பக்தி வைராக்கியம் வரவே இல்லை. 16 வயசில் தனிமையில் இருந்தேன். அப்போது ஐயோ எங்கள் அப்பா அம்மா தூரமாக இருக்காங்களே, அப்பா அம்மா இல்லையே, நான் அவங்க அன்புக்காக ஏங்கின பொழுது ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் சொன்னார், மகளே நான் உன்னை நேசிக்கிறப்பா, என்னில் அன்பு கூறாய மாட்டாய், என்னில் அன்பு கூற மாட்டாயா என்ற. அப்போ தான் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தேன். அப்படியே எனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இறங்குச்சு. அவ்வளோதான் என் வாழ்க்கை மாறுச்சு. 21ஆவது வயதில் என்னை முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்தேன். கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு ஊழியக்காரியாக மாற்றி இருக்கிறது. பிரியமானுடைய எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17லேருந்து 19 வரை ஒவ்வொரு வசனமும் நமக்கு நேரம் இல்லை, நீங்கள் வாசித்து பாருங்கள். 3 வசனம், நீங்கள் அன்பிலே வேரூன்றி சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும். இந்த அன்பு அப்படியெல்லாம் நம்ம ஆழமான அன்பு, ஆழமாக தேடணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இந்த அன்பு எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே பொழிந்தாராம். நம் பாவிகளாக இருக்கையில், துஷ்ட மனிதராக இருக்கையில், சவுல் என்ற மனுஷன் ஆண்டவரை விரோதித்த, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்தான், கொலை செய்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தவனை ஆண்டவர் தேடி போய், சவுலே சவுலே எவ்வளவு நாள்பா என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவேன் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. அப்படியே மனம் திரும்பினான், ஆண்டவருடைய ஊழியனாக மாறினான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வல்லமையினால் நிரப்பி தேவனுடைய ஊழியர்களாக பிரகாசிக்க செய்கிற. எவ்வளவு அன்பு உங்களை தலைகீழாக மாற்றுது. என்ன மாற்றிடுச்சு? எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் கொடுத்தது. ஊழியக்காரியாக இன்றைக்கி நான் இருக்கிறேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எல்லா கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கார். இதே அன்பினால் நீங்கள் நிறையப்பட வேண்டாமா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தயவு செய்து தாழ்த்தி ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்காக கெஞ்சி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுது தருவார். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தொடுமாப்பா. யார் யாருமே அறியாமல் இருக்கிறார்களோ, பாவத்திலே ஊன்றி இருக்கிறார்களோ, விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் விடுதலையாக்கும். உடைய வல்லமை இறங்குவதாக. உடைய இரத்தத்தால் கழுவி அவரை ரட்சியம் ரட்சியம் ரட்சியம். பரிசுத்தாவினால் நிரப்பி அபிஷேகியும் இப்பொழுது ஊற்றும் ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டும்.
பரிசுத்தால் நிரம்பி ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு சாட்சிகளாக உமக்கு பிரியமானவர்களாக விளங்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கிருபை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.